வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல்லில் லாஸ்ட் லீக் மேட்ச் ஆட்டமான ஆர்சிபி வர்சஸ் லக்னோ. இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும். அதுவே இந்த மேட்ச் வந்து லக்னோக்கு வந்து ஒரு உப்புக்கு சப்பானியான ஒரு மேட்ச் தான். ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, தோத்தாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச் தான். ஸோ ஆர்சிபிக்கு இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு வாஜ்பாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு இந்த மேட்ச் வந்து நமக்கு வந்து நடக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்11 ஆப்பில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், இந்த மேட்ச்சுக்கு 9 லட்ச ரூபா மதிப்புள்ள மெகா கான்டெஸ்ட்டு போட்டிருக்காங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக 20,000 ரூபா மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் எக்ஸ்11 ஆப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் முறையாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ முதல் டைம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வரும். ப்ளஸ் இந்த ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஆப் உங்களுக்கு எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். அது போக நம்மளுடைய சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போல்டு ஆல்மோஸ்ட் இந்த மேட்சோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 இது நடக்க போகுது, குவாலிஃபயர் நடக்க போகுது. ஒரு செமிஃபைனல், ஒரு ஃபைனல், ப்ளஸ் இந்த ஆர்சிபி வர்சஸ் லக்னோ மேட்ச். டோட்டலாக நமக்கு இன்னும் 5 மேட்ச் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் 25வது இடத்துக்குள்ளே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வித்தின் ஒரு 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ விட்டுறாதீங்க. ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கிறவங்க அண்ட் ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிச் ரிப்போர்ட். இந்த பிச் ரிப்போர்ட் வாஜ்பாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமான ஒரு பிச்சாக தாங்க இருக்குது. அது பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டாக இருந்தாலும் சரி, டாஸ் வந்து பெருசாக இல்லைனாலும், பெரிய வித்தியாசங்களை கொடுக்கலனாலும் இந்த சீசனில் அண்ட் நமக்கு வந்து இந்த பிச்சு வந்து பேட்டிங்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங் நீங்கள் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னுக்கு ஈக்குவலாக விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் கொஞ்சம் நல்லாவே ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், வாஜ்பாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் ஆல்ரெடி 7 மேட்ச் நடந்துருச்சு. ஒரு மேட்ச் வந்து இந்த வார்னால் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சாங்க, நம்ம ஆர்சிபிக்கும் இதுக்கும் வச்சாங்க, அது எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. அண்ட் லக்னோ வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் பாருங்கள், ஒரு 170+, ஒரு 190+, 180+, 160+, 160+, 200+. ஃபாஸ்ட் 5னா ஸ்பின்னர் 4, ஃபாஸ்ட் 10, 2, 5, 5, 5, 6, 6, 2, 6, 3ன்னு சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சு 7க்கு 4 ஒரு 200+ தான். தொடர்ந்து 200+ வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. ஓவராலாக நமக்கு வந்து 7 மேட்ச் இந்த ஸ்டேடியமில் நடந்திருக்கு. அதில் 3 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 4 பேட்டிங் செகண்ட். அதான் சொன்னேன், பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்கோர் வந்து பார்க்கும்போது 150க்கு கீழே இது வரைக்கும் வரவே இல்லை. 150-69க்குள்ள 4 இன்னிங்ஸும், 70-89க்குள்ள 4 இன்னிங்ஸும், 90+ வந்து ஒரு 6 இன்னிங்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இந்த சீசன் ஆடி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால், படிடர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட். இந்த 6 ப்ராப்பரான பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டுக்கும் குர்னல் பாண்டியாவுக்கும் மேட்சோட போக்கில் வந்து ஒருவேளை ஆர்சிபியோட டாப் ஆர்டர்ஸ் வந்து விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குர்னல் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்டிப்பாக பேட்டிங் பண்ணுவாங்க, நம்ம சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் கவர் பண்ணலாம் நம்ம வந்து. அண்ட் இந்த 6 முக்கியமான பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக செலக்ட் பண்ண வேண்டியது பிலிப் சால்ட், விராட் கோலி. இந்த 2 பேர் இல்லாமல் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஸ்மால் லீக் விளாண்டிங்கன்னா கட்டாயமாக இந்த 2 பேரை வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால் வந்து உங்களுடைய ட்ரம்ப் பிக். இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி மயங்க் அகர்வாலை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, மயங்க் அகர்வால் இன்றைக்கி நீங்கள் அவரை எடுத்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே நீங்கள் மயங்க் அகர்வாலை எடுத்து மயங்க் அகர்வால் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நீங்கள் தோக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
வேறு பிளேயரை எடுத்துகிட்டு வர்றவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிடர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்றும் பெருசாக ஆடவே இல்லை. தொடர்ந்து ஒரு 4-5 மேட்சாக வந்து பார்த்தோம் அப்படின்னா படிடர் வந்து ஒன்லி ஃப்ளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கிறாரு நம்ம பார்த்தோம். பட் இந்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால படிடர் மேபி கொஞ்சம் நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ 3வது பிளேயராக நீங்கள் படிடரை கூட சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு 60 பேர் வந்து பார்த்திங்கன்னா படிடரை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஜித்தேஷ் சர்மாவை கூட ஒரு சில பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காரணம் அந்த விக்கெட் கீப்பர் மூலமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. டிம் டேவிட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு தான். ஆனால் குறிப்பாக டிம் டேவிட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண மாதிரி வந்தால் நீங்கள் டிம் டேவிட்டை கூட கொஞ்சம் கவர் பண்ணலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹேசல்வுட், யாசியால், சுயா சர்மா, பூவி இந்த 4 பேருமே அவங்களுடைய மேக்ஸிமம் 4 ஓவரை வந்து பவுல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குர்னல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு சில ஓவர் வந்து கம்மியாக பண்ணலாம். சில டைம் வந்து யாசியால் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணார் அப்படின்னா குர்னல் பாண்டியா ஒரு 3 ஓவர், ஷெப்பர்ட் வந்து ஒரு 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். இந்த மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட்டாக ஹேசல்வுட்டு, சுயா சர்மா, பூவி இந்த 3 பேருமே அவங்களுடைய 4 ஓவரை வந்து கண்டிப்பாக பவுல் பண்ணிடுவாங்க. அண்ட் இனிஷியலில் பூவி ஹேசல்வுட் அட்டாக் இருக்கும். டெத்தில் வந்து யாசியால், புவனேஸ்வர் குமார் வந்து அட்டாக் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக நல்லா ஆடுவார். குறிப்பாக பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். பிலிப் சால்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே இது விராட் கோலியோட ப்ளஸ்ஸாக வந்து நான் வந்து செகண்ட் பேட்டிங் தான் நான் பார்ப்பேன். விராட் கோலி செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது என்னுடைய ஐடியா எப்போதுமே. ஏன்னா சேசிங்கில் விராட் கோலி அடிச்சிக்கவே முடியாது. பொறுமையாக விளாண்டு நமக்கு வந்து தேவைப்பட்ட ஒரு 40-30 ரன்னை வந்து கண்டிப்பாக அடித்து கொடுத்துருவார். ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். மயங்க் அகர்வால் இன்றைக்கி உங்களுடைய ட்ரம்ப் பிக்காக தான் நான் பார்க்குறேன். ஒரு 18 ரன் வந்து அடித்தார் எஸ்ஆர்ஹெச் கூட. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டாக இன்றைக்கி பார்க்குறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க மயங்க் அகர்வாலை ட்ரை பண்ணலாம். காரணம் படிடர் வேண்டாம் எனக்கு இன்றைக்கி மயங்க் அகர்வால் போதுன்னு நினைக்கிறவங்க மயங்க் அகர்வால் ட்ரை பண்ணலாம். ஸோ படிடரும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கல ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் நம்ம எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்களே சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அவர் இந்த ஐபிஎல் ஆடவே இல்லை. ஒரு எம்ஐ கூட ஒரு 40 அடித்தார், அப்புறம் 33 அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கோர் தான். டிம் டேவிட் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் ரொம்பவே ஸ்ட்ராங். ஐபிஎல்லில் மட்டும் கிடையாது, ரீசெண்டாக நடந்த பிபிஎல்லையுமே அவர் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங் ஆனார் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொமாரியோ ஷெப்பர்டு, குர்னல் பாண்டியா 2 பேருமே இந்த டீமில் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். பட் எந்த லெவலுக்கு அது பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால பெரிய ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பேட்டிங் அப்படிங்கும்போது ஹேசல்வுட் கண்டிப்பாக டீமில் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாஸ்தயால் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஆல்மோஸ்ட் எடுத்து கொடுத்துருவார். புவனேஸ்வர் குமாரும் அதே போல் தான், மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி அந்த மாதிரி எடுப்பார். முக்கியமான மேட்ச்லாம் பூவி தான் செஞ்சு விடுவார். அதனால் புவனேஸ்வர் குமாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுயா சர்மாக்கிட்ட வந்து நான் வந்து பார்க்குற ஒரு மைனஸாக வந்து அதாவது வந்து விக்கெட் வந்து எடுக்க மாட்டார். பவுலிங் வந்து நல்லா பண்ணுறாரு, பட் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறார். அதுதான் நம்ம வந்து சுயா சர்மா கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது லக்னோ டீம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால பிரிட்ஸ்கி வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரே வந்து இறக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது, ஓப்பனிங் புதுசாக ஆட வைக்கிறதுக்கு. அண்ட் மிச்சல் மார்ஸும் எப்படி ஆடுறாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 2 பிளேயரும் செம்மையாக ஆடினாங்க இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் இன்றைக்கும் மிச்சல் மார்ஸ் வந்து எப்படி ஆடுறாரு அப்படின்னு. பட் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் அவர் ஐபிஎல் 2024 வரைக்கும் விளாண்ட ஐபிஎல் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு வருஷத்தில் எங்கேயோ ஸ்கோர் பண்ணிட்டார். அதனால் மிச்சல் மார்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ரிஷப் பண்டே நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும் ரிஷப் பண்டே நிலைமை என்ன அப்படின்னு. ஸோ விருப்பம் உள்ளவங்கள் இது வரைக்கும் ரிஷப் பண்டை ட்ரை பண்ணி ஏமாந்த நண்பர்கள் இந்த மேட்ச்சை கடைசியாக ட்ரை பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, இந்த மேட்ச் ஏமாந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா திடீர்னு இந்த மேட்ச்சுக்கு இருக்கும்போது ஸ்கோருக்கு எதாவது அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோதான் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் யாரெல்லாம் ரிஷப் பண்டை இது வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் ட்ரை பண்ணி ஏமாந்தீர்களோ அவர்கள் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு பிளேயரை, நான் ட்ரை பண்ணாத அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விட்டு பொலன்னு பொலந்தள்ளிடுவாங்க. அதனால்
அன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரன் கம்பல்சரியாக எல்லாருமே அவங்களுடைய டீமில் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணிடுவாங்க. காரணம் அந்த லெவலுக்கு நல்ல ஃபார்மில் ஆடிட்டு இருக்கிறாரு. பதோனி நல்ல இந்த சீசனில் உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல ஒரு பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு. கம்பேர் டு அந்த டாப் 3 பேட்ஸ்மேனை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் அதிகமாக வச்சுருக்காரு. அப்துல் சமாடு, நீங்கள் நம்ம டேவிட் மில்லர்லாம் ஆடும்போது அவர் எல்லாரை விட நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பதோனி தான். ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்லாம் சும்மா கொடுக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் அவ்வளோதான். ஸோ அதுக்குனால அவங்க இஷ்டத்துக்கு இறக்கலாடும் போது பதோனி மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். சமாடு தேவையில்லை நமக்கு. அதே போல் தான் ஹிமட் சிங் வந்து பெருசாக அவங்களாம் எப்படி இது பண்ணுவாங்க நமக்கு தெரில. ஸோ அதனால் சமாடு இவங்களாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் பவுலிங் ஆப்ஷனில் சபாஸ் அகமடு மட்டும்தான் மெயின் ஸ்பின்னராக இருக்கார். பட் இன்றைக்கி வந்து டிக்வே சிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம அவரே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வில்லியம், ஸோ சவுத் ஆப்ரிக்காவில் வந்து நியூசிலாந்தோட பவுலர் நல்ல இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாமே நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ட்ரை பண்ணலாம். அடுத்து ஆவேஸ் கான் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர், ஆகாஷ் டீப் விக்கெட் டேக்கிங் பவுலர், எல்லாமே நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்க்கலாம். மிச்சல் மார்ஸோட ஸ்கோர் பாருங்கள் எப்படி ஆடி இருக்காரு இந்த சீசனில். நான் சொன்னேன் ஏதாச்சும் ஒரு 2-3 மேட்ச் மட்டும், 2 மேட்ச் மட்டும் தான் ஃப்ளாப்பான ரிசல்ட்டை கொடுத்தார். 3 மேட்ச் நினைக்கிறேன். மீதி எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியாக ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். பூரன் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாகவே நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார், நல்லாவே ஆடி கொடுத்துட்ருக்கிறாரு. நம்ம பார்த்தோம். அடுத்து ரிஷப் பண்டே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 16 ரன், ஒரு நல்ல ஒரு அதிரடியாக 2 6 அடிச்சுட்டு போன மாதிரி போனார். அதனால் கொஞ்சம் ரிஷப் பண்டே ஏற்கனவே நம்பி ட்ரை பண்ணி ஏமாந்தவங்க வந்து இந்த மேட்ச்சை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. அடுத்ததாக பதோனி எல்லா மேட்சுமே பாருங்கள் ஒரு 1 2 அதுக்கப்புறம் வந்து 3, இந்த 3 மேட்ச் தவிர்த்து பதோனி எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியான ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பதோனியை கூட உங்கள் டீமில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பவுலிங்கு கொடுக்குறாங்க. சமாடு கூட நமக்கு தேவையில்லை. ஹிமட் சிங் வந்து புதுசாக தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆவேஷ் கான் ஒரு சில மேட்ச் விக்கெட் எடுக்காரு, ஒரு சில மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கலாம். பட் நல்ல ஒரு ஆப்ஷனில் இருக்கார். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் மினிமம் கேரண்டி விக்கெட் கிடைக்கும், அந்த ஒரு விக்கெட். செகண்ட் பவுலிங்கில் சொல்ல முடியாது, மேட்சை பொறுத்து தான் எப்படி நடக்கு அப்படின்னு. செகண்ட் பேட்டிங் கிடச்சா இன்றைக்கி ஆர்சிபி வந்து கண்டிப்பாக சேசிங் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ பார்ப்போம். திக்வே சிங் கம்பல்சரியாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசனில் அவர் வந்து ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் விக்கெட்டே எடுக்காமல் போனார். மீதி எல்லா மேட்சுமே மினிமம் நீங்கள் அவர் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறதுல கில்லாடிங்களாக இருப்பாங்க. ஆகாஷ் டீப் வந்து பெருசாக பவுலிங் பண்ணல, பட் விக்கெட் எடுத்தாருன்னா டப்புன்னு 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துருவார். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சபாஸ் அகமட் அந்த டீமில் இருக்கக்கூடிய செகண்டரி மெயின் ஸ்பின்னராக இருக்கார். ஸோ ட்ரை பண்ணலாம். வில்லியம் செம்ம ஃபார்மில் இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நியூசிலாந்து பவுலர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து கூட ஆடும்போது நல்லா பண்ணார். அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருந்தார். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய ஸ்மால் லீக் டீமில் நான் இன்றைக்கி யாரெல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸு, பூரனே, பண்ட்டு, பதோனி, வில்லியம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவேஷ் கானு, அதுக்கப்புறம் திக்வே சிங். இந்த ஒரு 7 பேரை நான் என்னோடய டீமில் கொண்டு போகிறேன். இங்கே பிலிப் சால்ட்டு, விராட் கோலி, படிடர், ஜித்தி சர்மா, ஹேசல்வுட், பூவி, யாஸ்தயால், இந்த 7 பேரையும் நான் வந்து ஆர்சிபி சைட்லேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே நல்லா ஆடுவாங்க. நம்ம இந்த ஒரு 14 பிளேயரில் ஒரு 11 பிளேயர் வந்து உங்களுடைய ஸ்மால் லீக் டீமில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. லோ பர்சன்டேஜில் நான் பார்க்குறது டிம் டேவிட்டு, ஸ்ரேயா சர்மா, பண்ட்டு, சபாஸ் அகமட், இந்த 4 பேரும் தான் மோஸ்ட்டாக ஹோப் இருக்குது. எனக்கு இன்றைக்கி பர்சனலாக இவங்க நல்லா ஆடுவாங்கன்னு தோணுது. ஆனால் இவங்க 4 பேருக்கும் வந்து செலக்டட் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கன்னு தோணுது. அதனால் உங்களுடைய பார்வையில் விட்டுருதேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க, இல்லை ஒரு மினி லீக் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டு, விராட் கோலி, ஹேசல்வுட், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா விராட் கோலி கேப்டனாக போட்டு சத்தாட்டாமல் இருந்துக்கோங்க ஸ்மால் லீக் மாதிரியான லீக்லலாம். ஏன்னா அதான் பெஸ்ட்டு, எல்லா ஊரோட ஒத்து போகிறது அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வைஸ் கேப்டனாக ஹேசல்வுட்டு, இல்லை பிலிப் சால்ட்டு, இல்லைனா நிக்கோலஸ் பூரன், இல்லை மிச்சல் மார்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வீசியாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் நான் இன்றைக்கி என்னோடய கிராண்ட் லீக் டீமில் ஒரு 5 பேரை கேப்டனாக கொடுக்கணும்னா மிச்சல் மார்ஸு, வில்லியமு, திக்வே சிங்கு, மயங்க் அகர்வால், புவனேஸ்வர் குமார், இந்த 5 பேரையும் நான் கண்டிப்பாக கேப்டன் ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஏன்னா இவங்க இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு தோணுது, அதனால் நான் கொடுக்குறேன். அண்ட் ஒரு ஹோப் இருக்குது இவங்க மேலே இன்றைக்கி. ஏன்னா முக்கியமான மேட்ச்லாம் பூவியோட பவுலிங் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். சும்மா ஏனதானு கொடுக்கல நம்ம. ஸோ வீடியோ இவ்வளோ தான் நண்பா. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.